என்ன நடக்கிறது? பஜ்ஜி போடுகிறேன், மேகி கிண்டுகிறேன். என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? இன்னைக்கு ஆடி அமாவாசை, அதனால பஜ்ஜி, கேசரி, மேகி. கேசரி ஆல்ரெடி கிண்டியாச்சு. அவங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் செஞ்சாச்சு. எங்கள் அம்மா அப்பா தாத்தா 3 பேருக்கும், அதாவது என் மாமனார் தான் என்னோடய தாத்தா. அதனால் அவங்க 3 பேரும், அப்புறம் தாத்தாவோட தாத்தா, எங்கள் தாத்தா, அவங்க தாத்தா, எல்லார் தாத்தாவுக்கும் சேர்த்து எல்லாம் செஞ்சாச்சு. வந்து அவங்க ஆசீர்வாதம் பண்ணணும் தான் நமக்கு. சூப்பராக இருக்குது வச்சு. அந்த இதில் வச்சு தேய்ச்சோம், புதுக்கட்டை வாங்கிட்டோம்ல அன்னைக்கு. ஆமாம், அதுலேருந்து தேய்ச்சோம். அன்றைக்கி பெத்திராஜு நாயுடில் வாங்கிட்டு வந்தோம் அந்த கட்டம். பெருசாக இருக்கும். இதுக்குள்ளே கரெக்டாக வந்துடும் எனக்கு தானே. கொஞ்சம் ஃபோல்ட் ஆகுது, பட் ஓகே. சரி, நம்ம வந்து காஃபி போடுவோம். பூவெல்லாம் போட்டாச்சா? சாப்பாடு இன்னைக்கு சண்டே விழாக்கு வந்து காஃபி நம்ம இப்போ தான் ஆரம்பிக்கிறோம். காலையில் வந்து சப்பாத்தி கடலைக்கறி சாப்பிட்டோம். ஆமாம், நீ கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால கொஞ்சம் கால் வலி கடுமையாக இருக்குது எனக்கு. உடம்பு வலி, கால் வலிக்கு கடுமையாக இருக்குது. இந்த 2-3 நாளாக ஒரே சாமி பூஜை அது இதுன்னு செஞ்சுட்டே இருக்கேன்னா வீட்டில் வேலை பார்த்துட்டே இருக்கேன். அதனால் அப்படி இருக்குது. அதனால் காலையில் விழாக எடுக்கலை, மறந்துட்டேன். சப்பாத்தி குருமா ஆனால் சூப்பராக இருந்துச்சு. இன்னைக்கு மணி தான் குருமா வச்சுட்டு வந்தா, கடலை குருமா அருமையாக இருக்குது. இப்போ வந்து இது வந்து சாமி முடிச்சுட்டு நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம். சர்ப்ரைஸ்! எங்களுக்கே ஒரு சர்ப்ரைஸ் தான். கரெக்டாக செய்வோம், எல்லாமே கரெக்டாக எப்படி எப்படி செய்வோம் அப்படி எப்படி செய்வோம். ஒரு சர்ப்ரைஸ், எங்களுக்கே சர்ப்ரைஸ் தான். என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது எங்களுக்கு. அதனால் போகிறோம். நான், அம்மா, அதி, அவங்க ஹஸ்பண்ட் வாரேன்னு சொன்னாங்க. இப்போ ஒரு சின்ன அவங்களுக்கு அது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஏதோ கொடுத்துட்டாங்க, அதனால் வரல. எப்பவே குளின்னு உனையா அப்படியே அசிங்கமாக இருக்காத. நல்லா தான் இருக்கு. சும்மா சாமி கும்பிடு. அதுரேன் திரும்ப பண்ண தொட்டு கும்பிடு தாத்தாவை. யார் தாத்தா? கும்பிடு தாத்தா கும்பிடு. தண்ணி வந்து ஒரு கிளாஸ் மணி எடுங்க. அடி அடி வா அடியா. போய் தொட்டு கும்பிடு. எங்க போறீங்க? நாங்க டூர் போறோம். நீ சும்மா அங்கே இருக்கணும், உங்களும் வரக்கூடாது. தண்ணி வந்து ஒரு கிளாஸ் மணி எடுங்க. அடி அடி வா அடியா. இப்படி கும்பிடும். போய் தொட்டு கும்பிடு. எங்க போறீங்க? நாங்க டூர் போறோம். நீ சும்மா அங்கே இருக்கணும், உங்களும் வரக்கூடாது.
இது மாதிரி நாங்கள் ஜாலியாக காரில் எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவோட காலேஜ் ரீயூனியனுக்காக தான் நாங்கள் போனோம். ஸோ ஒரு 50 இயர்ஸ் முன்னாடி படித்தவங்கலேருந்து இப்போ வரைக்கும் படிக்கிறவங்க எல்லாத்துலேருந்தும் ஒரு பேட்சை ரிப்ரசன்ட் பண்ணி சில பேர் வந்திருந்தாங்க. அண்ட் இது பார்க்க ரொம்ப சந்தோஷமாகவும் ஜாலியாக இருந்தது. நம்ம பேரண்ட்ஸ் அவங்களோட சைல்ட்ஹுட் மெமரிஸு, அவங்களோட காலேஜ் டேஸை பிரிங் பேக் பண்ணி அந்த சிரிக்கிற ஒரு சந்தோஷத்தை பார்க்குறதுக்கே நமக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹாப்பி மூமெண்ட் தான் இன்றைக்கி சண்டே. ஸோ அதனால் இந்த சண்டே எப்போவுமே எங்களுக்கு ஸ்பெஷல். ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டு வாங்க. ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. என்ன சொல்லிடாது அவ்வளோ சாப்பிட்டு திரும்ப சாப்பிடுவாங்க. ஒண்ணுமே சாப்பிடல, அவ்வளோ சாப்பிட்டு சாப்பாடு நல்லா இருந்துச்சு. அந்த வாழைக்காவை தவிர வாழைக்காய் செம்ம ஹார்டாக இருந்துச்சு. எப்படி சாப்பிட்டு போறீங்க? அது எடுத்து சாப்பிடல, அம்மா மாதிரி. நீ பேசுவா, நாங்க இப்ப பேசுவான். நாங்க இப்ப பரணி வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். எங்க வீட்டு பக்கத்துல வந்தாச்சு. மழை சரி மழை செமையா இருக்கு. நல்லா ஏசி காருக்குள்ள இந்த மலையில போறது ஜாலியா இருக்கு. ஆனா என்ன, ஏதாவது ஒரு டீ இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வச்சு என்ன இப்பதானே சாப்பிட்ட, அது வேற இது வேற. இந்த மலைக்கு ஏத்த மாதிரி சாப்பிட்டா செமையா இருக்கும். காருக்குள்ள நின்று அப்படி உட்காந்து சாப்பிட்டோம்னா அருமையா இருக்கும். இப்படி தெரிஞ்சுதான் ஏதாவது வாங்கி வச்சுருப்பேன். ஒன்றும் வாங்கலை இன்னைக்கு, ஸ்நாக்ஸ் எதுவுமே வாங்கலை. சூப்பர் மலைங்க. சரிங்க. ஏன் இவ்வளவு தாம வரேன்னா, அம்மா தண்ணி பின்னாடி இவ்வளவு தாம வரேன் பாரு. இங்கேயும் சரி தண்ணி கொஞ்சம் தான், இது ஓரளவுக்கு. இப்போ நம்ம இதெல்லாம் சாப்பாடெல்லாம் முடிச்சு எல்லாம் வீடெல்லாம் கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணி ஏசியை போட்டு படுத்தாச்சு, படுக்க வந்தாச்சு. ஆமாம், இங்கே 2 பேர், நாங்கள் 2 பேர் படுப்போம், அவங்க கீழே படுப்பாங்க. இப்போ நான் என்ன பார்க்குறேன்னா, யூடியூப்பில் இவங்க பெங்காலிஸ் ஒருத்தவங்க இருக்காங்க, ஹிந்திக்காரங்க, அந்த சேனல் பார்ப்பேன். நல்லா சாப்பிடுவாங்க அவங்க, சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம தான் சாப்பிட முடியல, டயட்டுன்னு. அதனால் மறுபடியும் கற்றுது காரு, அதனால் நான் பார்ப்பேன். ஓகே பாய். இதே மாதிரி விளாக்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கல பாதியில் விட்டோம். ஏன்னா எங்கள் கார் கத்த ஆரம்பிச்சிச்சு கீழே. அதனால் இந்த மாதிரி வீடியோஸு, விளாக்ஸு, ஃபன் வீடியோஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு நீங்கள் மேகலை ரேண்டம் தாட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. ஓகே பாய்.